Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஷேடோஃபெக்ஸ் டெக்னாலஜிஸ் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2016ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைடிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற சர்வீசஸ் பார்க்கும்போது இ காமர்ஸ் அண்ட் D2C, அதாவது டைரக்ட் டு கஸ்டமர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹைப்பர் லோக்கல் அண்ட் குயிக் காமர்ஸ், எஸ்எம்இஸ் அண்ட் பர்சனல் கொரியர் சர்வீசஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆர்டர் பண்றோம்ல, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த கம்பெனி தான் நம்மளோட டோர் ஸ்டெப்புக்கு டெலிவர் பண்றாங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் நேஷன் வைட் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க்ஸ் இருக்கு. இந்தியாவில் மட்டுமே 4299 டச் பாயிண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி 14,758 பின்கோட்ஸுக்கு இவங்களோட சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 1 பில்லியன் பிளஸ் பார்சல்ஸை டெலிவர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி கிட்ட 3000 பிளஸ் ட்ரக்ஸ் அண்ட் 3.5 மில்லியன் பிளஸ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஆப்ரேஷனல் ஸ்பேஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனிக்கு நிறைய டாப் கம்பெனிஸ் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. மேஜர் கம்பெனிஸ்னு பார்க்கும்போது மீஷோ, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட், ஜெப்டோ, நைகா, பிளிங்கெட், கார்ட் ராக்கெட், ஜொமேட்டோ, ஊபர், பின்கோட், பர்பிள், லீஷியஸ், ஓஎன்டிசி, மேஜிக் பின், டாட் அண்ட் கீ, த சோல்டு ஸ்டோர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல இவங்களோட சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இ காமர்ஸ் டெலிவரியில ஸ்டார்ட் பண்ணி இப்போ குயிக் காமர்ஸ், ஃபுட் டெலிவரி அண்ட் ஹைப்பர் லோக்கல் சர்வீசஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த கம்பெனியோட மொபைல் பேஸ்டு அப்ளிகேஷன் மூலியமா கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 4,472 பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சர்வீஸ் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ்ல இருந்து 69.05% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஹைப்பர் லோக்கல்ல இருந்து 20.65% அண்ட் அதர் லாஜிஸ்டிக் சர்வீசஸ்ல இருந்து 10.29% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் எக்ஸ்பிரஸ் பேஸ்டு சர்வீசஸ்ல தான் வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு சிங்கிள் கிளைண்ட் கிட்ட இருந்து மட்டுமே 48% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட்டான நெகட்டிவ் பாயிண்டா நான் பார்க்குறேன். அண்ட் டாப் 5 கிளைண்ட் கிட்ட இருந்து 74.59% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட்வொர்க், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 23 அண்ட் 24ல லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருந்திருக்காங்க. பட் 25ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா மாறி இருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 6.06 crores அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 248.16 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸும் ஃபினான்ஷியல் இயர் 25ல ஸ்லைட்டா அதிகமாக இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் அதிகமாகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பி ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 118 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 124 ருபீஸ் பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஃபினான்ஷியல் இயர் 23 அண்ட் 24ல இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்ததுனால ஃபினான்ஷியல் இயர் 25ல தான் இவங்களோட இபிஎஸ் பாசிட்டிவா வந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 0.13ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 953.85 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ 122.88ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த ரீசனால மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 8130 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பீரியட் ஆன் பீரியட் growth ஆஃப் ரெவன்யூ பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 31.85% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னாலுமே நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்னு பாத்தீங்கன்னா ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் அண்ட் டெலிவரி லிமிடெட். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் ரொம்பவே லீஸ்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால இ காமர்ஸ் செக்டர் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2030 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி 23 to 27% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுனால அது அசோசியேட்டடா இருக்கிற இந்த மாதிரி லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியும் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகும். இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து மோர் தென் 28% இருக்கு. ஜெனரலா ஒரு நல்ல கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல சிங்கிள் லார்ஜஸ்ட் கஸ்டமர் கிட்ட இருந்தே இந்த கம்பெனிக்கு மோர் தென் 48% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இன் கேஸ் அந்த லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் கேன்சல் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதாகவும் அண்ட் பிராண்டிங் மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் காஸ்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ Jan 20 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 22 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 120 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1907 crores சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட அலாட்மெண்ட் வந்து Jan 23 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து Jan 28. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஹோல்டிங் வந்து 19.13 மெயின்டைன் பண்ணிருக்காங்க. யூசுவலா போஸ்ட் ஐபிஓ ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 3 monthsல ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். பட் இங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்டா நான் பார்க்கறேன். ஃபைனலா ஷேடோஃபெக்ஸ் டெக்னாலஜிஸ் ஐபிஓவோட ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங், பிரைஸ் வேல்யூஷன், பியர் கம்பேரிசன், பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்க்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இஷ்யூ டைப் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 15 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 12% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஜிஎம்பி வேல்யூஸோட டைம் டு டைம் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் தான் அப்ளை பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.